ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை நிரம்பியதை தொடர்ந்து இரண்டாவது நாளாக 9,500 கனஅடிக்கு மேல் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் தங்கராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் நேற்று 102 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 9,500 கன அடி நீர் அப்படியே கீழ்பவானி வாய்க்கால் மற்றும் பவானி ஆற்றில் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. அதன்படி இன்று இரண்டாவது நாளாக அணை நிரம்பியுள்ளதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. மொத்தம் 9,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழைநீர் வெள்ள நீரானது செந்நிறத்தில் சீறிப்பாய்ந்து வருவதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் மேடான இணைக்கு செல்லமாறும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.